friends, வணக்கம் and welcome to Kanna's Kitchen தமிழ். நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு அதில் 3 ஆப்ஷன்ஸ் வரும். அதில் மேலே உள்ள ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். இதில் நான் 10 பெரிய இறால் எடுத்து அதுக்கு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டு பிரட்டி வச்சுருக்கிறேன். இது ஒரு பெரிய உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போது இது ரெண்டையும் தனித்தனியாக பொரித்து எடுக்கணும். முதல்ல உருளைக்கிழங்கை போட்டு ஒரு பொன்னிறமாக பொரித்து எடுங்க. இப்போது இறாலை போட்டு அதையும் நல்ல பொன்னிறமாக பொரித்து எடுங்க. இந்த இறால் கட் பண்ணுற முறை நான் என்னோட வீடியோவில் கொடுத்துருக்குறேன். அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே கொடுக்குறேன். அது ஒரு தடவை பாருங்கள். இப்போது கிழங்கையும் இறாலையும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் பொரித்து எடுத்தாச்சு. அடுத்து இன்னொரு பேனில் எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகை போட்டு வெடிக்க வச்சுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை போட்டு வதக்குங்க. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் இதில் வெட்டி வச்சுருக்கிறேன். அதையும் அதோடு சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்குங்க. இந்த ரெசிபிக்கு நாங்கள் தக்காளி பழம் சேர்க்க போகிறது இல்லை, புளி மட்டும் சேர்க்க போகிறோம். இப்போ இதில் நான் கறி பவுடர் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் சேர்க்கிறேன். அதோட ஒரு கொஞ்சம் புளி ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புளியை நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது கட்டியான பால் 1 கப் நான் இதில் சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு இதை இந்த மாதிரி ஒரு தடவை கொதிக்க விடுங்க. நல்லா இப்படி கொதிக்கும் போது இந்த நேரத்தில் ஏற்கனவே நாங்கள் பொரித்து வச்சுருக்கிற இந்த கிழங்கு, இறால் ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இவ்வளவு தான் ப்ரான் அண்ட் பொட்டேட்டோ கறி ரெடியாச்சு. இதை இப்போ நாம் இன்னொரு டிஷ்ஷுக்கு இதை மாற்றிடுவோம். இதை நீங்கள் இடியப்பத்தோடு சாப்பிடலாம், சப்பாத்தியோடு சாப்பிடலாம், புட்டோடு சாப்பிட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.